வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஹவு டு இம்ப்ரூவ் அவர் ஃபோக்கஸிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னு சொன்னால் சில பதிவுகளாக பார்த்துக்கிட்டு வரோம். நம்மளோட தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்துக்கிறது, தன்னம்பிக்கையை எப்படி உறுதிப்படுத்துறது, தன்னம்பிக்கையால் மேலும் மேலும் சிறப்பான செயல்களை செய்வது எப்படி அப்படின்றத வரிசையாக பார்த்துட்டு வரோம். தன்னம்பிக்கையினால் நம்மளோட பர்சனாலிட்டி எப்படி மேன்மைப்படுத்திக்கிறது அப்படின்லாம் பார்த்தோம். பர்சனாலிட்டின்றது என்ன? தி எபிலிட்டி டு இன்டராக்ட் வித் பீப்புள், த மாஸ்க் விச் வி ஆர் வேரிங் டு இன்டராக்ட் டு எக்ஸிபிட் அவர் செல்ஃப், அதெல்லாம் தான் பர்சனாலிட்டின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த அடிப்படையில் ஃபோக்கஸிங்கிறது என்ன? அது நம்ம ஒரு விஷயத்தில் எவ்வளோ அளவுக்கு, எந்த அளவுக்கு, எவ்வளோன்றது குவாண்டம் ஆர் தி நம்பர், எந்த மாதிரி விஷயத்தில் இருந்தாலும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையை செய்ய முடியறது. ஆனால் முதல்ல ஃபோக்கஸ்ன்ற வார்த்தை வந்த உடனேவே அது தட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டடியிங் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் எடுத்துப்போம். முதல்ல படிக்கணும், நல்லா படிக்கணும்னு சொன்னாலும் ஃபோக்கஸிங் இருக்கணும். ஒரு வேலையை நல்லா செய்யணும், ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணணும், ஒரு ட்ராயிங் பண்ணுறோம், ஒரு கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம், அப்போது அதுக்கு என்ன வேணும்? ஃபோக்கஸிங் வேணும். ஏன்னா ஃபோக்கஸ் இல்லாமல் சில டிசைன்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தா அந்த டிசைனில் யூனிஃபார்மிட்டி பார்க்க முடியாது, யூனிக்னஸ் இருக்க முடியாது. அப்புறம் அந்த சிசில், அதாவது ஒரு கல்லூரி பார்த்து சிலையை செதுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் ஃபோக்கஸிங் வேணும். அந்த ஃபோக்கஸிங்ன்றது என்ன பொருளில் வரும் என்ன சொன்னால், கூர்ந்து கவனித்தல் என்ற அடிப்படையில் அதில் நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்துக்கலாம். ஆல் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், அதாவது ப்ரீஃப்ரண்டல் லோபு செய்கிற ஃபங்க்ஷன் என்ன? நம்பர் ஒர்க், பிளானிங், காக்னிஷன், டெப்த் பர்செப்ஷன், டிசைனிங், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், அப்புறம் ஆர்ட் ஒர்க்கு, ட்ராயிங், பெயிண்டிங், வுட் ஒர்க், இது எல்லாமே ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷன் வரும் என்று சொன்னால் இது எல்லாத்துக்கும் ஃபோக்கஸிங் இஸ் பேசிக். காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் சொன்னாலே அதில் முதல்ல ஃபோக்கஸிங் இருந்த பிறகு தான் அட்டென்ஷன், பர்செப்ஷன் அதெல்லாம் அது கூடவே வரும். ஸோ ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் லோபு ஃபங்க்ஷன் இருக்கே, அது என்னெல்லாம் செய்யுது? இது அத்தனையும் செய்கிற அத்தனை வேலைக்கும் நம்பர் ஒர்க், பிளானிங் எல்லாத்துக்குமே ஃபோக்கஸிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அது அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும். ஃபோக்கஸிங் இருந்தால் மட்டும் இல்லை, ஃபோக்கஸ் இஸ் த பேசிக் திங். ஆனால் அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது, நிறைய இது என்னாவது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரூல் அப்படி கூட வச்சுக்கலாம். என்னன்னு சொன்னால், முதல்ல தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல நல்ல அமைதியான இடத்துல, ரொம்ப கிளட்டர்லாம் இல்லாமல், தூசு குப்பை 4-5 இந்த பக்கம் 4 மூட்டை இருக்குது, அந்த மூட்டை நடுவில் அழுக்கு இருக்குது, துணி இருக்குது, அதுக்கு நடுவில் வாண்டாத சாமான்லாம் இருக்குது, அதுக்கு நடுவில் உட்காந்து நான் ட்ராயிங் போடுவேன் அப்படின்னு சொன்னால் அது அந்த ஆம்பியன்ஸ் சரியானதாக இருக்காது, மனம் ஒருமுகப்படுத்தி வேலை செய்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம வேறு இன்னொரு படிக்க போகிறோம், அங்கேயும் என்ன பண்ண முடியாது, அங்கே படிக்கணும் என்ன சொன்னாலும் அது கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த இடம் எப்படி இருக்கணும்? கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அமைதியாக படுக்க முடியும். அப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் இருக்குது, நைட் 9 o'clock ஆகுது, இல்லை ராத்திரி 11 மணி ஆகுது, வாட் எவர் இட் இஸ், இல்லை ஏர்லி மார்னிங் 4:30, 5 o'clock அப்படின்னா அந்த எந்த நேரத்தில் நம்ம படிக்க உட்காடுறோமோ அந்த நேரத்தை தொடர்ந்து யூ ஷுட் மெயின்டெனன்ஸ். அதை அந்த மெயின்டைன் பண்ணுறது எப்படி? அது ஒரு ரிச்சுவலாக 8:45 ஆச்சுன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு நான் படிக்கிறதுக்கு உட்காருவேன். 1.5 மணி நேரம் படிப்பேன். 8:45 to 10 o'clock வரைக்கும் நிச்சயமாக படிப்பேன். சிலப்போ ஒரு 10 or 15 minutes அதிகமாகும். வெரி ரேர்லி ஐ கோ டு பெட் பிட் early by 9:45 நான் படுத்து விடுவேன். ஸோ அப்போ என்னாச்சு? த டிசிப்ளின் டு மெயின்டைன் தி டைமிங்ஸ். அதே மாதிரி எல்லா நாளும் அந்த நேரத்தில் படிக்கணும் அப்படின்னா நிறைய படிக்க வேண்டாம், தொடர்ந்து ஒரு டிசைனை போடணும், ஒரு ட்ராயிங் வரையணும், டெய்லி 1 hour ஐ வில் ஸ்பெண்ட் இன் தி ஈவினிங் அப்படின்னா அதே நேரத்தை தினமும் தொடர்ந்து ஒரே இடத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அத்தியாவசியம். அது இல்லாமல் நிறைய நேரம் தொடர்ந்து 4 hours 5 hours பெயிண்டிங் பண்ணுவேன், இல்லாட்டி போனால் 4 hours நான் ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவேன், 4 hours படிப்பேன் அப்படிலாம் சொன்னால் அந்த செகண்ட் ஹவர்லேருந்து ஒர்க்கோட குவாலிட்டி குறைஞ்சிடும். வி கேனாட் ஏபிள் டு சஸ்டெயின் அந்த ஒரு டெம்போ இருக்கு, அதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் 4 hours ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு சாமர்த்தியம் இருக்குது, டைம் கிடைக்கும்னாலும் எவ்ரி 45 minutes ஒரு பிரேக் எடுக்கலாம். அந்த பிரேக் எடுத்துகிட்டு 15 minutesக்கு ஒர்க் ரிலேட்டடாக இருக்கலாம், பட் வி ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் த ஒர்க். இப்போ ட்ராயிங் பண்ணுறோம், அழகான பெயிண்டிங்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு நேச்சுரல் சீன் வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு மொத்தமாக 3 hours to 4 hours பிடிக்கும் அப்படின்னா
அதில் ஒரு 45 மினிட்ஸ் ட்ராயிங் முடிச்சுட்டு அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் கொடுத்தமான அந்த 15 மினிட்ஸ் ட்ராயிங் ரிலேட்டட் ஒர்க்கு எழுந்து போகிறது, இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, இல்லைனா கேன்வாஸில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அதெல்லாம் துடைக்கிறது, இல்லை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி வச்சுக்கிறது, இன்னும் 2-3 கலர் பாக்ஸ் கொண்டு வைக்கிறது, அதுபோல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் 50வது நிமிஷம் இல்லை 60வது நிமிஷத்துலேருந்து மீண்டும் 2வது செஷனுக்கு உட்காருது. இது என்ன ஆகும்னு கேட்டால், ஒர்க் ரிலேட்டடாகவே பிரேக் எடுத்துக்கிட்டால் த மைண்ட் வில் நாட் வேண்டர் அண்ட் இட் வில் நாட் கோ அவுட். நம்மளோட ஃபோக்கஸிங் மைண்ட் செட்டில் என்ன இருக்கோ அதை விட்டு போகாது, தொடர்ந்து நம்மளால் அதை செய்ய முடியும். அதே மாதிரி இதை ட்ராயிங் பண்ணுறதுக்கு தான் இப்படி 15 நிமிஷம் பிரேக் எடுக்கணும்னு இல்லை. ஈவன் படிக்கிறதா இருந்தாலும், இப்போ எக்ஸாமினேஷன் படிக்க போகிறோம், 12 சாப்டர் கவர் பண்ணணும் அப்படின்னா 12 சாப்டரும் அட் ஸ்டேஜ் கவர் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள், இட் இஸ் நாட் அட் ஆல் என்ன ஃபீஸிபிள் ஆல்சோ. இன்ஸ்டட் 12 சாப்டருக்கு உங்களுக்கு 4 ஹவர்ஸ் படிக்கணும்னு சொன்னால் 2 சாப்டர் படித்த உடனே ஒரு பிரேக் எடுக்கலாம், கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுக்கலாம். இல்லைன்னா 2 டேஸில் போர்ஷனை கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 8 ஹவர்ஸில் 12 சாப்டர் கவர் பண்ணிவிட்டு ஒரு சாப்டர் பண்ணினோடனே ஒரு படித்து முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பட் அந்த பிரேக்கில் யூ ஷுட் டூ ஸ்டடி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணினா மைண்ட் வில் பி மோர் அஜைல் டு ரிசீவ் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் when we are studying in the second session. அதுபோல் இந்த ஃபோக்கஸிங் எபிலிட்டியை வளர்த்துக்கணும்ன்றது இது ஓவர் எ பீரியட் அவுட் டு பி டெவலப்ட். இட் கேனாட் ஹேப்பன் ஆன் எ சிங்கிள் டே. ஒரு 15 மினிட்ஸ் இது போல் ப்ராக்டிஸ் பண்ணாலே வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் தொடர்ந்து இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் ஃபோக்கஸிங் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நிறைய படிக்கிறது அப்படின்னு இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தொடர்ந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.